ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னையில் உள்ள மெரினா பீச், மெரினா கடற்கரை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பஸ்ஸு விட்டு மெரினா கடற்கரையில் இறங்கின உடனே நம்மளுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே உழவர்கள் சிலைகளை வச்சுருக்காங்க. செம அழகாக இருக்குது. பேகுங்கோ, வாட்சு, துணிக்கடை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பீச்சுக்கு அழகு சேர்க்குறதே இந்த சங்குங்க தான். இந்த சங்கு கடையில் பாருங்கள், வீட்டுக்கு அழகு சேர்க்குற உபயோக பொருட்கள் செம அழகாக இருக்குது. பீச்சுனாவே சுண்டல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குதிரை. இந்த குதிரையில் ஏறி நம்ம ரவுண்டு வரும்போது செம ஜாலியாக இருக்குது. பீச்சில் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க. தண்ணி பிடிக்காத எந்த மனுஷனும் இருக்க முடியாது. அது குழந்தைங்க. இது பீச் ஓரமே ரோடு ஒட்டி இருக்குது. அதோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இருந்தார். அவரை தெரியாமல் ஆளே இல்லை. அவரை ரசிக்காமல் யாரும் இல்லை. இப்போ இங்கே ஓய்வு எடுக்கிறாரு.
இந்த சிங்கம் சிலை எதை குறிக்குதுன்னா, கம்பீரமாக வாழ்ந்துட்டு மறைந்த ஒரு பெண். பார்க்க போகிறது பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவுகள் அடங்கிய புகைப்படங்கள். அண்ணாவுடைய சிறை வாழ்வு, எந்தெந்த போராட்டத்துக்கு எந்தெந்த மாதம் எப்பப்போ சிறைக்கு போனாருன்னு இதில் நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த புகைப்படத்தில் பாருங்கள், அவருடைய மனைவியோடு இருக்கார். நிறைய தலைவரை சந்திச்சிருக்காரு. சந்தித்த தலைவரோட புகைப்படமும் எடுத்திருக்காரு. எல்லாமே இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் அவர் எடுத்த புகைப்படம் மொத்தமே நம்ம பார்க்கலாம். ஸ்டில்லில் பாருங்கள், அவர் வாங்கிய டாக்டர் பட்டம் 1968 வாங்கியிருக்காரு. சம கம்பீரமாக இருக்கார் இந்த புகைப்படத்தில்.
அவர் எழுதிய கடிதம். இதை புகைப்படமாக எடுத்து இங்கே நினைவாக வச்சுருக்காங்க. இந்த புகைப்படத்தில் ஓடி ஓடி அடங்கி மறைந்த அவருடைய உடலை தான் இந்த புகைப்படத்தில் நாம் இப்போ பார்க்குறோம். இந்த புகைப்படத்தில் அவருடைய பயணம் செஞ்ச கலைஞர் எம்ஜிஆர் அவங்க, பல தலைவர்கள் ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. அவருடைய உடலை நம்ம மெரினா கடற்கரை பீச் ஓரத்தில் தான் அவருடைய உடலை அடக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கிற டிசைன் மாதிரி தான் இப்போவும் இருக்குது அவருடைய நினைவு இல்லம்.